இந்த சம்ல என்ன சொல்றாங்கன்னு பாருங்களேன். 10 மீட்டர் இன்ட்டு 10 மீட்டர் இன்ட்டு 5 மீட்டர் அளவுள்ள ஒரு அறையில் வைப்பதற்கான ஒரு கம்பியின் அதிகபட்ச நீளம் என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. சரிங்களா? இவங்க 3 மெஷர்மெண்ட் கொடுத்துருக்காங்களா? அப்ப 3D ஷேப்பை பத்தி பேசுறாங்க. நம்ம ஒரு 2D ஷேப் எடுத்துக்கலாம். சரிங்களா? இதுக்கு பேரலா என்ன எடுத்துக்கலாம்னா, கொடுத்துருக்கிறது வந்து கன செவ்வகத்தோட மெஷர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. நம்ம செவ்வகம் எடுத்துக்கலாம். இப்போ இந்த செவ்வகத்துல நான் ஒரு கம்பி வைக்கணும். சரிங்களா? அந்த கம்பிய எங்க வச்சா எனக்கு அதிகபட்ச நீளம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பாருங்க. அப்போ இந்த மூலை விட்டத்துல இருந்து இந்த மூலை விட்டத்துக்கு வச்சா எனக்கு வந்து மிகப்பெரிய லென்த் கிடைக்கும். சரிங்களா? இந்த 2D ஷேப்பை அப்படியே 3D கொண்டு வந்தா என்ன வரும்னா கனச்செவ்வகம் வரும். அப்போ கனச்செவ்வகத்திலேயே நம்ம எங்க வைக்கணும் அப்படின்னா இந்த மூலை விட்டத்துல வச்சா எனக்கு அந்த கம்பியை வந்து அதிகபட்ச நீளம் கிடைக்கும். அப்ப இங்க நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா கனசெவ்வகத்தோட மூலை விட்டம் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? கனசெவ்வகத்தோட மூலை விட்டம் ஃபார்முலா வந்து என்ன வரும்னா √L² + B² + H². இதான் வந்து மூலை விட்டத்தோட ஃபார்முலா. இப்போ நமக்கு 3 மெஷர்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க? 10 10 5. அப்போ ஈக்குவல் டு √10². 10²னா 100 பிளஸ் திருப்பி ஒரு 10². 10²னா 100. அடுத்து 5 ஸ்கொயர் பண்ணா 25. அப்ப எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா என்ன வரும்னா 225 வரும். 225 ஸ்கொயர் ரூட்ல இருந்து வெளியில எடுத்தா என்ன வரும்னா 15 வரும். அப்ப ஆன்சர் வந்து என்ன வரும்னா 15 மீட்டர்னு வரும். இதை பேஸ் பண்ணி நமக்கு நிறைய கொஸ்டின்ஸ் டிஎன்பிசில கேட்டிருக்காங்க.